குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. நார்மலாக பொடி இட்லி இது வரைக்கும் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இது அந்த மாதிரி இல்லாத டைரெக்டாக நம்ம இட்லி மாவுலேயே பொடி போட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு பேக்கிங்க்கு, ஊருக்கு போகையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எதுவாக இருந்தாலும் இல்லை அப்போவே வீட்டில் சூடாக சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான டிஷ்ஷு. இது எண்ணெயும் இல்லாத செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக அருமையாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு கூட. இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. இது உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் நிறைய இருக்கும். நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 டைப் ஆஃப் கப் இட்லியில் நம்ம எப்படி இட்லி பொடி போடுறது, ப்ளஸ் இட்லி தட்டில் ஊற்றுற மாவில் எப்படி இட்லி பொடி போட்டால் எப்படி சாஃப்டாக இருக்குன்றது 2 டைப் ஆஃப் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. இப்போ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இட்லி தட்டில் ஆயில் தடவிட்டு பாதி குலுக்கி மாவு ஊற்றிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு இட்லி பொடியை லைட்டாக மேலே தூவிட்டு திருப்பியும் மீதி பாதி குலுக்கி அப்புறமே நீங்கள் மாவு ஊற்றும் போது உள்ளுக்குள்ளே கரெக்டாக இட்லி பொடி இருந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரியே கப் இட்லியும் அதே மாதிரி ஆயில் தடவிட்டு நீங்கள் பாதி ஊற்றிட்டு மேலேயும் பாதி ஊற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஒரு லேயர் போதும் அப்படின்னா அரை கப்புக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். மேலே இட்லி பொடி போட்டு தூவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இட்லி 10 நிமிஷம் வேக வைக்கிறோமா அதே மாதிரியே வேக வச்சு நீங்கள் இறக்கி நீங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இது அவ்வளோ அருமையான சாஃப்டான இட்லி பொடி இட்லி உங்களுக்கு ரெடி ஆகிடும். கப் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த கப் இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஸ்கொயர் க்யூபாக நீங்கள் கத்திலேயோ ஸ்பூன்லேயோ கட் பண்ணிவிட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி பெரட்டி நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா இலையிலையோ டிஃபன் பாக்ஸ்லேயோ எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது நல்லா ஊறி அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் சாம்பார் சட்னி எந்த சைட் டிஷ் வச்சாலும் இந்த சுவைக்கு அலாதியான சுவைக்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரையாக இருக்காது, வரன்னு இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷு. அவசரத்துக்கு, ஆஃபீஸுக்கு, டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.